இஸ்லாமிய மதத்திலே குறிப்பாக இதை முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் மிக ஆணித்தரமாக கூறியிருக்கின்ற அவ்வாறான கூறப்பட்ட அல் குர்ஆனை தான் இந்த அரசாங்கத்துக்கு முந்தி இருந்த காலங்களில் இருக்கிற அரசாங்கங்கள் தடையாக இன்னும் இந்த நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கின்ற இந்த அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மைக்காக வழங்குகின்ற வரப்பிரசாதங்கள் எல்லாம் தடைப்படுகின்றது. அந்த கடனை முழுமையாக சீர் செய்வதற்கு எடுக்கின்ற 2 வருடங்களுக்கு மேலாக அந்த கடனை சென்ற அந்த முதலை பெறுவதற்கு கஷ்டப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்ற 4-5 குடும்பத்தினுடைய உறவுகளுக்கு எந்தவித வருமானமும் இல்லாமல் தவிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த அரசாங்கங்களினால் வழங்குகின்ற அஸ்வஸ்மே போன்ற வேறு நன்கொடைகள் தவிர்க்கப்படுகின்றது. எனவே அந்த விடயத்தை இந்த அரசாங்கம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு தொழிலாளியாக சென்று சிறிய ஒரு 50,000 70,000 1,50,000 உட்பட்ட சம்பளங்களை பெறுகின்றவர்கள் சில நாடுகளிலே கூடுதலான செலவினங்களை அங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றோம். 500,000 பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் என்றால் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்களோடு தலைமறைவாகின்ற விடயங்கள் இருக்கின்றது. என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான விடயத்திலே நானும் பங்கு கொண்டு பேசுவதற்கு மகிழ்வு கூறுகின்றேன். காரணம், இந்த நாட்டினுடைய பெரும் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு மூலோபாயமாக வெளிநாடுகளிலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய சுய இன்பங்கள், குடும்ப விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி இந்த இடத்திலே நாங்கள் பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டமைக்க நான் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாட்டினுடைய பெரும்பகுதியான வருமானத்தை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு சேர்க்கின்ற அந்த சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்துக்கும் மேலதிகமான கஷ்டங்களை இந்த நாட்டிலே இருக்கின்ற அவர்களுடைய உறவுகள் அனுபவிக்கின்றது. இந்த நாட்டிலே இருந்து வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக, தொழில் வாய்ப்புகளுக்காக செல்கின்றவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் தொழில் புலமையின் மூலமாக செல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான தொழில் சந்தை இந்த நாட்டிலே இல்லை என்பதற்காகத்தான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். அந்த வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக செலவு செய்து செல்கின்ற பணத்தை கூட கடன் அடிப்படையில் வங்கிகளிலோ வேறு இடங்களிலோ பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் செல்கின்றார். அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மைக்காக வழங்குகின்ற வரப்பிரசாதங்கள் எல்லாம் தடைப்படுகின்றது. அந்த கடனை முழுமையாக சீர் செய்வதற்கு எடுக்கின்ற 2 வருடங்களுக்கு மேலாக அந்த கடனை சென்ற அந்த முதலை பெறுவதற்கு கஷ்டப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இங்கே இருக்கின்ற 4-5 குடும்பத்தினுடைய உறவுகளுக்கு எந்தவித வருமானமும் இல்லாமல் தவிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த அரசாங்கங்களினால் வழங்குகின்ற அஸ்வஸ்மே போன்ற வேறு நன்கொடைகள் தவிர்க்கப்படுகின்றது. எனவே அந்த விடயத்தை இந்த அரசாங்கம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு தொழிலாளியாக சென்று சிறிய ஒரு 50,000 70,000 1,50,000 உட்பட்ட சம்பளங்களை பெறுகின்றவர்கள் சில நாடுகளிலே கூடுதலான செலவினங்களை அங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் சந்தர்ப்பத்திலே கவனம் கொள்ள வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்டிலிருந்து செல்பவர்களிலே அதிகமானவர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று வீட்டு வேலைகளுக்காக செல்கின்ற பணிப்பெண்கள் அவர்களுடைய குடும்பங்களை மிகவும் இதிலே மும்முரமாக உன்னிப்பாக கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே மத்திய கிழக்கு நாடுகள், ஏனைய மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் செல்கின்றவர்கள் இந்த நாட்டினுடைய நேரடியான அனுமதியின் மூலமும் அல்லது முகவர் மூலமாக செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உரிய நிபந்தனையின் அடிப்படையிலே அவர்களினால் ஒப்பந்தமிடப்பட்ட அந்த சம்பளம் கிடைப்பதில்லை, அல்லது ஒப்பந்த அடிப்படையில் செல்கின்ற தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே இந்த விடயத்தை எங்களுடைய தூதர் ஆலயங்களுக்கு கொண்டு சென்று அங்கே இருக்கின்ற தூதர்களை சந்திப்பதிலும் கூட அவர்களுக்கான பல தடைகள் ஏற்படுகின்றது. அந்த விடயங்களை அந்த வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு அனுப்பி நாங்கள் இங்கே இருக்கின்ற தூதர்களோடு ஏனையவர்களோடு பேசி அந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த விடயத்திலே பல மொழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வகையிலே இந்த நாட்டிலே இருந்து கூடுதலாக நான் நினைக்கின்றேன் 1985ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றவர்கள் 300-350 ரியால் என்கின்ற சவுதி அரேபிய நாணயத்தை பெற்று சென்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் இன்று 10,000க்கு மேற்பட்ட ரியால் சம்பளத்தை இந்த நாட்டுக்காக உழைத்து வருகின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருந்த போதிலும் கூட இவ்வாறான சில சர்ச்சைகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதோடு, போலி முகவர்கள் என்று என்ன செய்கின்றார்கள் என்றால், உங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு அல்லது
வேறு தொழில் வாய்ப்புகளுக்கு ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙක කාලයක් තිබෙන්නේ ඔබතුමා. கூடுதலான சம்பளங்களை பெற்றுத் தருவன் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களிடத்திலே 100-150 பாஸ்போர்ட்டுகளையும் அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பணங்களையும் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். 500-1000 பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் என்றால் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்களோடு தலைமறைவாகின்ற விடயங்கள் இருக்கின்றது. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர் தொழில் வாய்ப்புக்காக கொண்டு போய் வேறொரு விடங்களில் விட்டு தலைமறைவாகின்ற துபாய் போன்ற நாடுகளிலே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற காலங்களில் இவர்களுக்கான வாக்குரிமை என்கின்ற விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை எங்களுக்கு நன்றாக தெரியும். போதை வஸ்து என்கின்ற அந்த விடயத்தை இந்த அரசாங்கம் மிக நேர்த்திகரமாக கையில் எடுத்த அந்த சந்தர்ப்பத்திலே தான் இன்று நீர்கொழும்பிலே சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த சம்பவம். எனவே அந்த சம்பவத்திலே மரணித்த உயிர்களுக்காக எனது ஆழ்ந்த கவலையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான விடயங்களை தடுக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் எங்களுடைய மதம் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றது. இஸ்லாமிய மதத்திலே குறிப்பாக இதை முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் மிக ஆணித்தரமாக கூறியிருக்கின்ற அவ்வாறான கூறப்பட்ட அல் குர்ஆனைத்தான் இந்த அரசாங்கத்துக்கு முந்தி இருந்த காலங்களில் இருக்கிற அரசாங்கங்கள் தடையாக இன்னும் இந்த நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கின்றனர். எனவே நேற்றைய தினம் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கூறியிருந்தது. எனவே இந்த அரசாங்கத்துக்கு எங்கள் சமூகம் சார்ந்த நன்றிகளை சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை இங்கு நன்றாக எல்லோருக்கும் விளங்கும். நாங்கள் ஒரு 120 ரூபாய்க்கு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இருந்த போதிலும் ஒரு நிமிடம் தான் 120 ரூபா என்று கூறிய அந்த சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் எந்த ஒரு அரிசி ஆலை உரிமையாளர்களும் அந்த நெல்லை கொள்வனை செய்வதற்கு தயாரும் இல்லை. அரசாங்கங்களுடைய கபடாக்களிலே இடமில்லாத ஒரு சூழலும் காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளுடைய நிலைமை இந்த போகம் அறுவடையை காத்திருப்பவர்களுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன என்று நாங்கள் பார்க்கின்றோம். 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்திக்கான செலவு 135 ரூபாவுக்கு மேலே சந்தர்ப்பத்திலே 85 ரூபாவுக்கு நெல்லை விற்பனை செய்வதன் மூலம் இந்த விவசாயிகள் நஷ்டத்தை அடையப் போகின்றால். அதே போன்று எல்லினோ என்கின்ற வெப்பம் காரணமாக விளைச்சலும் இந்த போகம் குறைவடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினால் குறித்த காலத்திலே பசல் உரங்களை வழங்க முடியாத சூழ்நிலை கூட கூடுதலான விலைக்கு 20,000 ரூபாய்க்கு இந்த உரங்களை கொள்வதன் செய்வதன் மூலம் இன்னும் மேலதிகமான நஷ்டத்தை விவசாயிகள் ஏற்பட்டிருக்கின்றார். எனவே இதற்கான ஒரு மானியத்தை அல்லது அரசாங்கம் இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.